மாலதிக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை. இதனால் அவளும் அவள் கணவரும் வருத்தத்துடன் இருந்தனர். ஒரு நாள் ஆற்றங்கரையில் ஒரு பெண் அவளிடம், மாகாளியம்மன் கோயிலுக்குச் சென்று விரதம் இருந்து வேண்டினால் உனக்கு குழந்தை கிடைக்கும் என்று சொன்னாள். மாலதி மகிழ்ச்சியுடன் கோயிலுக்கு புறப்பட்டாள். போகும் வழியில் ஒரு பெண் தனது குழந்தையுடன் வந்தாள். சிறிது நேரத்தில் அந்த குழந்தை தாயின் சேலையில் மலம் கழித்து விட்டது. மாலதியிடம் குழந்தையை சிறிது பிடிக்கச் சொன்னாள் அவள். ஆனால் மாலதி ஐயோ அசிங்கம் என்று அருவருப்புடன் விலகி நின்றாள். இதனால் குழந்தையை கரையில் விட்டுவிட்டு ஆற்றில் சேலையை கழுவச் சென்றாள் அவள். பிறகு மாலதி கோயிலில் விரதம் இருந்து காளியம்மனை வேண்டினாள். தாயே, எனக்கு ஒரு குழந்தை தர வேண்டும் என்று வேண்டினாள். அப்போது காளியம்மன் தோன்றி, நான் ஏற்கனவே உனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தேன். அதை அசிங்கம் என்று தள்ளி வைத்து விட்டாய். உன் உள்ளத்தில் தாய்மை இல்லை. தாய்மை என்பது குழந்தையை பெறுவதில் மட்டும் இல்லை, அதை அன்போடு ஏற்றுக்கொள்வதில் உள்ளது என்றாள். அதை கேட்ட மாலதி தனது தவறை உணர்ந்து கண்ணீர் வடித்தாள்.